ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு கோவை டு ஆனகட்டி டு பாலக்காடு ரிட்டர்ன் டு கோவை ஃபைனல் வீடியோவுக்கு வந்துட்டோம். நம்ம ஆனகட்டி ரூட்டில் அப்படியே வந்து அட்டப்பாடி மன்னார்காடு பகுதியை அப்படியே உள்ள காட்டு வழியாக வந்தோம். மலைப்பகுதியில் அப்படியே கீழே இறங்கணும். அந்த பக்கம் கேரளாவுடைய பாலக்காடு சைடுக்கு இப்போ இறங்குறோம். ஒரு வழியாக மலைப்பகுதியில் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் சுற்றி ரவுண்ட் அடித்து பார்த்துட்டோம். ஃபைனலாக இப்போ நம்ம மலைப்பகுதியை விட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். கேரளா சைடு காட்டுப்பகுதியின் அம்சமான காட்சியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே ஒரு த்ரூவாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். பைக் ரைடுன்றது ஒரு த்ரில்லிங்கான ரைடாக தான் இருந்தது. இது நம்ம கோவையில் கிளம்பணும். ஒரு 10 மணி பக்கமாக கோவையில் கிளம்பி 12 மணி பக்கமாக ஆனகட்டி வந்தோம். ஆனகட்டியிலேருந்து அப்படியே அட்டப்பாடி மன்னார்காடு வழியாக அப்படியே வரணும். எப்படியும் ஒரு 3 மணி பக்கமாக காட்டுப்பகுதிக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா வெயில் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கும்போதே இந்த பகுதியில் வந்தால் தான் உண்டு. 6 மணிக்கு மேலே அலௌடு கிடையாது. சரியான காட்டுப்பகுதின்றதுனால இந்த பகுதியில் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஈவினிங் டைமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கவர்மெண்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட் வாகனம் மட்டும்தான் வரும். அதனால் நம்ம அந்த சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே நம்ம உள்ளேருந்து வெளியில் வந்துடுறோம். கீழே இறங்கும்போது வரக்கூடிய ஃபைனல் காடு இது. அதாவது என்ன சொல்கிறது, ஃபைனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அடர்ந்த சுற்று காடு. ஃபைனலாக ஒரு காட்சியை பார்த்துக்கோம் இன்னைக்கு. அழகான பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் இதோட முடிஞ்சது நமக்கு. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்புனோம்னா நம்ம வறண்ட பூமி தான். அடுத்து கேரளாக்குள்ளே போயிட்டோம்னா அழகான சைட்ஸிங். இந்த மரங்கள்லாம் இருக்கிறதே அந்த பக்கம் இது யானைகள் நிற்கிற மாதிரியே தெரியுது பாருங்க. ரொம்ப அழகான அற்புதமான காட்சி. நல்லா இருக்குது. இந்த ஏரியாக்கள்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது. நம்ம கோவையிலேருந்து கிளம்புனோம். ஃபுல்லாக வர்ற வழி எல்லாமே நல்லா அழகான ஒரு காட்சியாக தான் இருந்தது. நீங்களும் தாராளமாக வரலாம். ஒரு பைக் ரைடை விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பகுதியில் மேக்சிமம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நிறையா வண்டிகளோ நிறையா ஆட்களோ வர்றது கிடையாது. மினிமம் ஆட்களும் தெரிஞ்ச ஆட்களும் மட்டும்தான் வராங்க. இந்த ரூட்டை தெரிஞ்சவங்க தான் மெயினாக வராங்க. அதனால் நல்லாயிருக்கும். பகல் டைமாக வாங்க. ஈவினிங் பொழுது சாயறதுக்குள்ளே காட்டை விட்டு கீழே இறங்கிடுங்க. அதுவும் மழை நேரங்கள் மேகமூட்டம் போட்டிருக்கிற சமயம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சிரமந்தான்னா தண்ணி நீர்களும் கொட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காடு அடர்ந்த காட்டு பகுதின்றதுனால நம்ம கொஞ்சம் தனியாக வர்றதுக்கோ இல்லை நிற்கிறதுக்கோ அதை கிராஸ் பண்ணி வர்றதுக்கோ ரொம்ப பயமாக தான் இருக்கும். அதனால் பகல் டைமே மேக்ஸிமம் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஃபைனல் காட்டை முடித்து கீழே வந்துட்டோம். மலை காட்டிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இது அந்தாண்ட பக்கம் கேரளாவுடைய அந்த பகுதியில் இறங்கியிருக்கோம். இது ஒரு ரெசார்ட்டு, மலை அடிவாரத்துலேயே ஒரு ரெசார்ட், அழகான ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த பகுதி மலையை விட்டு கீழே இறங்கினோம்னாலே பெட்ரோல் பங்கை ஒட்டி ஒரு அழகான ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறது போகிறது வரணும், ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இந்த ரெசார்ட்டோடைய நம்பர் இருக்குது பாருங்கள், மவுண்ட் வியூ ரெசார்ட். அவ்வளோதான். நம்ம மலைப்பகுதியை விட்டு கீழே இறங்கிட்டோம். அப்படியே நேராக நம்ம பாலக்காடு நோக்கி வரோம்.
பாலக்காடை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பைக் ரைடுன்னா ஒரு ஜாலியான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறத விட நம்ம பைக்கில் வந்த ரைடு ரொம்ப செம்மையான த்ரில்லிங்காகவே இருந்தது. பாருங்க, ரோட்டு பக்கம் பைபாஸ் ரோடு தான். பைபாஸ் ரோடாக இருந்தாலும் 2 சைடும் நல்ல அழகான மரங்கள் பச்சை பசையாக இருக்குது பாருங்க. நம்ம ஊர் சைடுன்னா ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி வெட்டி வீசி ஓரம் போட்டு வெயிலில் ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத நம்மளை காய விட்ருவாங்க. அந்த ஊரில் ரோட்டு ஓரத்தில் பைபாஸ் ரோடாக இருந்தாலும் பக்கத்துலேயே மரங்கள் அப்படியே இருக்குது பாருங்க. வெயில் நேரங்களில் போய் நம்ம ஒதுங்கிறதுனாலும் ஜம்முன்னு இருக்கும். இதுக்கு தாங்க நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுல கேரளாவை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க. நம்ம இயற்கையை பாதுகாக்கிறத விட்டுட்டு ரொம்ப அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இயற்கை இருக்கிற இடங்கள்லாம் தேடி தேடி நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது. பாருங்க, அப்படியே மலை அடிவாரத்தில், அப்படியே பாலக்காடு சைடில் மலை அடிவாரத்தில் எவ்வளோ அழகாக நெல் பயிர் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மலை வியூவுக்கு அடியில் நல்லா அழகாக இருக்குது. சூப்பரான அந்த பகுதியில் காடாகவும் இருக்குது, இந்த பகுதியில் நெல் பயிர் விட்டுருக்காங்க. அழகான காட்சியாக இருக்குது, ரொம்ப நைஸ். அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நம்ம நிறையா அதுலேருந்து அந்த மலைப்பகுதியை விட்டு கீழே இறங்கினோம்னா அதுலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் பக்கம் பாலக்காடு. அப்படியே பாலக்காடுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெரிய ஊரையும் கிராஸ் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம மலையை விட்டு இறங்கும்போது ஒரு 4:15 இருக்கும் டைமு. மலையை விட்டு கீழே இறங்கும்போது மணி 4-4:15 இருக்கும். அப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்தோம், நேராக வந்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5:30 மணி பக்கமாக பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் அதுலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. 5:30 to 6 மணிக்கெல்லாம் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் 50 கிலோமீட்டர். நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வரணும். இப்போ டைமிங் வந்து ஒரு 6 மணி இருக்கும். காலையில் 10 மணிக்கு கோயம்புத்தூரில் வீட்டில் கிளம்புனோம். ஒரு 5 மணி பக்கமாக பாலக்காடு வந்துட்டோம். அப்படியே ஒரே ரவுண்டிங் சுற்றி நம்ம கோயம்புத்தூருடைய பைபாஸ் ரோட்டுக்கே வந்துட்டோங்க. கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டுக்கு வந்தோம். அப்படியே ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு, பைபாஸில் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே திரும்ப அப்படியே கிளம்புறோம். கோயம்புத்தூர் 35 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. பைபாஸ் ரோட்டில் ஒரு பகுதியில் லெஃப்ட் சைடாகவே ஏறிட்டோம். அவ்வளோதாங்க, அப்படியே பைபாஸ்லேருந்து நேராக வந்தோம். கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் மெயின் ஏரியா ரீச் ஆகும்போது ஈவினிங் மணி 7:30 இருக்குங்க. 7:30 பக்கமாக கோயம்புத்தூர் ஏரியா ரீச் ஆகணும். அப்புறம் அப்படியே வந்து நேராக வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக ஒரு 8:30, நைட்டு 8:30 வீட்டு பக்கம் வரும்போது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த சுற்றுப்பயணம் ஒரு பைக் ரைடில் ஒரு அழகாக செம்மையாக ஒரு ரவுண்டிங் போயிட்டு அப்படியே திரும்பியாச்சு. 1 டே ட்ரிப் வெரி பக்காவாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க, ஜாமுன்னு என்ஜாய் பண்ணுங்கள்.
வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.